பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். எரேமியா 30:22 நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். இந்த வார்த்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் நம்ம நினைத்து பார்ப்போம். எத்தனையோ தாய் தகப்பமாருங்க நீ என் பிள்ளை இல்லைன்னுறாங்க, பிள்ளைங்க நீ என் தகப்பன் இல்லை தாய் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. உடன் பிறப்போம் நீ என் சகோதர சகோதரி இல்லைன்ட்டு இந்த காலத்துல நம்மளை துரத்தி விடுறாங்க, விட்டு விடுறாங்க, கண்டுக்கிறதில்ல. சொந்தமே நம்மளை விட்டு விலகி போகிற இந்த காலத்துல எத்தனையோ நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா பாருங்க, மாறாத தேவன், நன்மை செய்கிற இரட்சகர், நம்ம மேல உண்மையான ஒரு அன்பை கொடுக்கிற தேவன் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை கேட்டு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடத்திலும் கர்த்தர் பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். மகனே, மகளே, நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகன், நான் உனக்கு நல்ல தகப்பனா இருப்பேன், உன் தேவனா இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நேரத்துல உங்களோடு பேசி கொண்டிருக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். அநேக ஜனங்க உங்களை வெறுத்திருக்கலாம், அநேக குடும்பத்துல உங்களை விலகி தள்ளி இருக்கலாம், உங்களுடைய நட்புகள் உங்களை விலகி தள்ளி இருக்கலாம், உடன் பிறப்பு நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு கூட சொல்லி இருக்கலாம், அவங்க அன்பு இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களை அநேகர் வெறுத்திருக்கலாம், ஒதுக்கி இருக்கலாம், தள்ளப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், மகனே, மகளே, உன்னை யாரு தள்ளினாலும், உன்னை யாரு விட்டு போனாலும் நான் உன்னை ஒருபோது விட்டு போக மாட்டேன். நீ என் ஜனம், நான் உன் தேவன், நீ என் பிள்ளை, நான் உன் தகப்பன் என்று இரட்சகர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வாக்கு கொடுக்கிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார். எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. குடும்பம் தள்ளிட்டாங்களா, உறவு தள்ளிட்டாங்களா, சொந்த பந்தம் வெறுத்துட்டாங்களா, சோர்ந்தே போகாதீங்க. நம்ம அப்பா வாக்கு கொடுத்தாரு இல்ல, மகனே, மகளே, கலங்காத, உனக்கு தகப்பனும் தாயும் தெய்வமா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. நிச்சயமா கர்த்தர் கொடுக்கிற அன்பு உங்களை விட்டு விலகாது. தேவன் மேல விசுவாசமா இருங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துல எத்தனையோ உடைய பிள்ளைகளை ஆண்டவரே அநேகர் வெறுத்திருக்கலாம், தள்ளி இருக்கலாம், குடும்பத்துல வெறுத்திருக்கலாம், நட்பு உறுத்து ஆண்டவரே தள்ளி இருக்கலாம் ராஜா. ஆனா நீர் இன்றைய ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நீ கலங்காதே, திகையாதே, நான் உனக்கு தகப்பனாகவும் தாயாகவும் உனக்கு நான் அன்பு கொடுப்பேன் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளை இந்த நேரத்துல தேற்றி தயவு பாராட்டினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்துல ஆண்டவரே எல்லாமே இருந்தோம், நான் ஒரு தனிமையான ஒரு அனாதியா இருக்கிறேனே என்று சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே இந்த நேரத்துல கண் கலங்கி கொண்டு இருக்கலாம், வேதனையோடு காணப்பட்டிருக்கலாம். அப்பா, இந்த நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து, டேடி, நீங்க பேசிய வார்த்தை அப்பா, உயர்ந்த அடைக்கலமான வார்த்தையை இந்த நேரத்துல நீங்க கொடுத்ததற்காய் நன்றி அப்பா. நீ என்னுடைய ஜனம், நான் உன்னுடைய தேவன், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நான் உன்னுடைய தகப்பன் என்று சொல்லி அப்பா உன்னுடைய பிள்ளைகளை இந்த நேரத்தில் ஆறுதல் படுத்தி உண்மை உள்ள அன்பை நீங்க வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இந்த வீடியோ பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த இடமாய் காணப்பட்டாலும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆறுதல் படுத்தி தேற்றுங்க கர்த்தாவே. உங்களுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லாதபடி இந்த வார்த்தை அப்பா உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். எல்லா தேவைகளும் சமாதானமும் சந்தோஷமும் நிரம்பியிருக்க உதவி செய்யுங்க. அப்படியா செய்ததற்காய் ஸ்தோத்திரம். சபத்தை கேட்டதற்காய் நன்றி. விசுவாசிக்கிற பிள்ளைகள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க. அப்பா உங்களுடைய நல்ல ஆசீர்வாதமான தேவனாக இருக்கிறார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இயேசப்பா எவ்வளவு நன்மை செஞ்சார் இல்லையா? கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.